தொழுகையின் இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன் ஓத வேண்டிய பிரார்த்தனைகளுள் அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு الذுனூப இல்லா அன்த் ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தம் மின் இன்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இறைவா, எனக்கு நான் பெருமளவு அநீதி இழைத்து விட்டேன். உன்னைத் தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க முடியாது. எனவே மன்னிப்பு வழங்குவாயாக. மேலும் எனக்கு அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் அருள் புரிபவனும் ஆவாய். இதை அறிவிப்பவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 834, 6326 ஆகிய எண்களில் இடம்பெறும் செய்தி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் தொழுகையில் ஓதுவதற்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருமாறு கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்ததாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. இதில் மற்றும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு. முஸ்லிமில் 2705 எண்ணில் வருகிறது. அந்த ரிவாயத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் தொழுகையில் ஓதுவதற்கும் நான் எனது வீட்டில் இருக்கும் போது ஓதுவதற்கும் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருமாறு கேட்டார்கள் என்று அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே இந்த துஆவை ஒருவர் தொழுகையில் இறுதியில் ஓதுவது எப்படி நபி வழியாக இருக்கிறதோ அதே போன்று வீட்டில் இருக்கும் போதும் இந்த துஆவை ஓதிக்கொள்ள முடியும். அதுவும் நபி வழியாக உள்ளது என்பதை நாம் அறிந்து நாம் இந்த துஆவை மரணமிட்டு ஓதி வருவோம். இது மிகச்சிறந்த ஒரு பாவ மன்னிப்பு துஆவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது.